வணக்கம், நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். மதிய உணவு உண்ண டைனிங் டேபிளில் அமர்ந்து ஒரு கவலம் எடுத்து வாயில் வைத்திருப்பாள் ரூபினி. சபாபதி பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தான். மூச்சிறைக்க தன் முன் வந்து நின்றவனை பார்த்து வியப்புடன், எதுக்கு சபாபதி இப்படி ஓடி வருகிறாய் என்று கேட்டாள் ரூபினி. மேடம் மேடம், அவன் வார்த்தைகளால் தந்தியடித்தான். இந்தாப்பா தண்ணி, குடித்துவிட்டு பதற்றப்படாமல் சொல்லு. ரூபினி அவனிடம் தண்ணீர் பாட்டிலை எடுத்து கொடுத்தாள். அவசரமாய் அதை வாங்கி குடித்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டவன், உங்களை பார்க்க அவர் வந்திருக்கிறார் மேடம் என்றான். எவர்? ரூபினி புருவம் உயர்த்தினாள். ஹரிஹரன் சார். அவன் வார்த்தையை கேட்ட டைனிங் ஹாலில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பெண்கள் அனைவரும் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவர்களையே பார்த்தனர். தன்னை சுற்றிலும் பார்வையை ஓடவிட்ட ரூபினி உணவு பொட்டலத்தை அப்படியே வைத்துவிட்டு எழுந்தாள். இருடி, நானும் வருகிறேன். பிரீத்தி எழப்போனாள். வேண்டாம் பிரீத்தி, நான் போய்விட்டு வருகிறேன், நீ சாப்பிடு. ரூபினி அவளை தடுத்து விட்டாள். என்னடி பிரச்சனை? நத்திங். அந்த ஆள் பயங்கரமானவர். இருக்கட்டுமே, எனக்கென்ன வந்தது என்றாள் ரூபினி. ரூபினி கை கழுவி விட்டு கைக்குட்டையால் கையை துடைத்து கொண்டு சபாபதியை பார்த்து, எங்கே இருக்கிறார் என்று வினவினாள். ஆபீசரோட ரூமில் மேடம். சரி, நான் போய் பார்த்து கொள்கிறேன், நீ போ. ரூபினி ஆபீசரின் அறை கதவை ஒரு விரலால் தட்டினாள். எஸ், கமின். ஆபீசர் குரல் கேட்டது. உள்ளே நுழைந்தாள் ரூபினி. ஆபீசர் அவரது இருக்கையை விட்டு எழுந்தார். மிஸ் ரூபினி, சார் உங்களிடம் ஏதோ பேச வேண்டுமாம், பேசிக்கொண்டிருங்கள், நான் லஞ்சுக்கு போய்விட்டு வந்து விடுகிறேன் என்றார். அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே போனார் ஆபீசர். தனது அதிகாரத்தை உணர்த்தும் தோரணையில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தவனை பார்த்தாள் ரூபினி. மாநிறம், உயரமான தோற்றம், பெரிய மீசை, கூரிய விழிகள். எதிரே இருந்தவன் ஒரு இரும்பு மனிதன் என்று முதல் பார்வையிலேயே பிடிபட்டுவிட அவன் அருகே இருந்த மற்றொரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு வணக்கம் என்றாள் ரூபினி. அவனும் அவளை எடை போட்டு கொண்டுதான் இருந்தான். போலீஸ் கம்ப்ளைண்ட் என்றதும் அடாவடியான ஆத்திரக்கார பெண்ணை எதிர்பார்த்து வந்தவனுக்கு மென்மையான தோற்றத்துடன் ஒரு பூங்கொடி போன்ற மெலிவுடன் உயரமாய் அழகாய் வந்து அமர்ந்து கரம் குவித்த பெண்ணை பார்த்ததும் வியப்பாய் இருந்தது. அவளது வணக்கத்தை சிறு தலை அசைவால் அங்கீகரித்தவன், நீங்கள் வெளியூர் என்று கேள்விப்பட்டேன். இந்த பக்க நிலவரம் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. என்னுடைய மதிப்பும் மரியாதையும் எந்த அளவில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். என்னுடைய பலம் தெரியாமல் விளையாடி பார்க்குறீங்க. என் பலத்தை ஒரு பெண்ணிடம், அதுவும் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கும் இளம் பெண்ணிடம் பிரயோகம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. அந்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் நான் உங்களை தேடி வந்தேன். இதுவே வேறு ஒரு ஆளாக இருந்திருந்தால் என் ஆளை போலீஸில் மாட்டிவிட்டதற்காக உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் என்று கோபமாய் தாடையை தடவியபடி கூறினான். ரூபினி நிதானத்தை இழக்கவில்லை. சார், நான் வெளியூர், எனக்கு உங்களை பற்றியும் உங்கள் பெருமைகள் பற்றியும் தெரியாது. ஆனால் உங்கள் ஆள் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளும் அந்த லாரன்ஸிற்கு உங்களை பற்றியும் உங்கள் பெருமை பற்றியும் தெரியும் தானே? அமைதியாய் வினவினாள். நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? அவன் புருவம் உயர்த்தி வினவினான். உங்கள் பெருமைகளை சீர்குலைக்கும் வண்ணம் அவன் நடந்து கொண்டான் என்பதை சொல்ல வருகிறேன். நான் அவன் மேல் புகார் கொடுத்தவுடன் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் முதற்கொண்டு என் கூட வேலை பார்ப்பவர்கள் வரை உங்களை பற்றி சொன்னார்கள். ஒருவர் கூட நீங்கள் பெண்களை அவமரியாதை செய்யும் வழக்கமுள்ளவர் என்றோ, பெண்களிடம் தகாத வார்த்தைகள் பேசி தகாத முறையில் நடந்து கொள்பவர் என்றோ சொல்லவில்லை. அப்படி இருக்கையில் உங்களை போன்ற ஒரு மனிதரிடம் வேலை பார்ப்பவன் பெண்களிடம் வம்பு பண்ணலாமா? அவன் உங்களை சேர்ந்தவன் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அவனுடைய பழிபாவம் எல்லாமும் உங்களை சேர்ந்துவிடும் என்று அவன் நினைக்கவில்லையே. நான் உங்கள் கௌரவத்தை மதிக்கிறேன் சார். அவன்தான் உங்கள் கௌரவத்தை மதிக்கவில்லை. மதித்திருந்தால் இப்படி ஒரு கீழ்த்தரமான மனிதனுக்காக உங்களை போன்ற ஒரு பெரிய மனிதர் பரிந்து கொண்டு என்னை பார்க்க வரும் நிலையை உருவாக்கியிருக்க மாட்டான் இல்லையா? ரூபினி தெளிவாக பேசினாள். ஹரிஹரன் அயர்ந்து விட்டான். இந்த விஷயத்தை இப்படி ஒரு கோணத்தில் அவன் சிந்திக்கவே இல்லை. லாரன்ஸ் என்ன செய்தான்? யோசனையை அவளை பார்த்தபடி வினவினான் ஹரிஹரன். நாங்கள் 4 பேர் பாண்டிச்சேரியை சுற்றி பார்க்க போனோம். மதிய லஞ்சு சாப்பிட உங்கள் ஹோட்டலுக்கு சென்றோம். சாப்பிடும் இடத்தில் நான் கை கழுவ போன போது இந்த லாரன்ஸ் வந்து என் மேல் வேண்டுமென்றே மோதி அசிங்கமாய் பேசினான். பார்த்து வரக்கூடாதா என்று கேட்டேன். உன்னை பார்த்ததால் தான் வந்தேன், தொட்டு பார்க்க வேண்டும் என்று தோணிச்சு, உன்மேல் மோதினேன். என்ன இப்ப என்று கேட்டான். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை காப்பாற்றினார்கள். ஹோட்டல் மேனேஜரிடம் புகார் பண்ணினோம். ரூபினி கூறிக்கொண்டிருக்க, யார்? பிரசாத்திடமா என்று கேட்டான் ஹரிஹரன்.
எங்களுக்கு அவருடைய பெயர் தெரியாது சார். அவர் வந்து லாரன்ஸை திட்டி எங்களிடம் சாரி சொல்ல சொன்னார். அவனும் கேட்டான். ஹோட்டல் மேனேஜர் நடந்தவைக்கு வருத்தம் தெரிவித்தார். நாங்களும் அதை அப்படியே விட்டுட்டு போட்டிங் போனோம். அங்கே இந்த லாரன்ஸ் வந்து என் கையை பிடித்து இழுத்து விட்டான் சார். ரூபினியின் கண்கள் சிவந்து கலங்கின. தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அவள் தொடர்ந்தாள். நான் அவன் கன்னத்தில் அறைந்து விட்டேன். அதற்கு மேல் பொறுக்க மாட்டாமல் தான் போலீஸ் புகார் கொடுத்தேன். அவனை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அவன் இனிமேலும் இப்படிப்பட்ட தவறை செய்யக்கூடாது என்பதற்காக. ஹரிஹரன் அவளையே இமைக்காமல் பார்த்தான். அவள் வார்த்தைகளில் பொய்யில்லை, முகத்தில் நேர்மை இருந்தது. தனக்கு ஏற்பட்ட அவமரியாதையை விவரிக்கும் போது அவளது கண்களில் மனதின் வலி தெரிந்தது. ஹரிஹரன் போனை எடுத்தான். நம்பரை அழுத்தி பேசினான். பிரசாத், லாஸ்ட் சண்டே லஞ்ச் டயத்தில் நம்ம ஹோட்டலில் சாப்பிட வந்த 4 லேடிஸ் உன்னிடம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினார்களா என்று கேட்டான். மறுமுனையில் பேசப்படுவதை குறுக்கிடாமல் கேட்டவன் போனை அணைத்துவிட்டு ரூபினியை பார்த்தான். பிரசாத், நீங்கள் சொன்னதைத்தான் சொல்கிறான். இப்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீர்களே, அவனை பழிவாங்க நினைக்கவில்லை, இனி இது போன்ற தவறுகளை அவன் செய்யக்கூடாது என்று. அதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். அவனுக்கான தண்டனையை நானே கொடுக்கிறேன். ஹரிஹரனிடம் வேலை பார்த்த ஆள் கோர்ட்டில் போய் நிற்கக்கூடாது. என் மேல் நம்பிக்கை இருந்தால் உங்கள் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுங்க. ரூபினி பதில் பேசாமல் ஆபீசரின் டேபிளில் இருந்த பேனாவையும் பேப்பரையும் எடுத்தாள். மடமடவென்று தன் புகாரை திரும்ப பெற்றுக்கொள்வதாக எழுதி ஹரிஹரனிடம் கொடுத்தாள். நான் உங்களை நம்புகிறேன் சார் என்றாள் ரூபினி. அந்த முதல் சந்திப்பு அவர்கள் இருவரின் மனதிலும் ஒருவர் மேல் மற்றொருவருக்கு மிகப்பெரிய மதிப்பையும் மரியாதையையும் உண்டு பண்ணிவிட்டது. இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கொள்ளும் வரை ஒருவர் மேல் மற்றொருவர் கோபமாகவே இருந்தார்கள். ரூபினிக்கு ஹரிஹரன் ஒரு தாதா என்று தெரியப்படுத்தப்பட்டிருந்தான். அவனிடம் வேலை பார்க்கும் ஆளோ பெண்களிடம் மிக கேவலமாய் கண்ணிய குறைவை பேசவும் நடந்து கொள்ளவும் செய்தான். அப்படிப்பட்ட ஆளை வேலைக்கு வைத்திருக்கும் முதலாளி எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்ற எண்ணம் ரூபினிக்கு இருந்தது. ஹரிஹரனுக்கோ தன்னிடம் வேலை பார்ப்பவனை போலீஸ் ரிமாண்ட் பண்ணியது தன் பலக்குறைவு என்பதில் கோபம் வந்தது. புகார் கொடுத்த பெண்ணிடம்தான் எவ்வளவோ ஹரிஹரனை பற்றி எடுத்து கூறியும் அவள் அதை கேட்டுக்கொள்ள மறுத்துவிட்டாள் என்று போலீஸ் இன்ஸ்பெக்டரே கூறிவிட்டார். சிறு கேலி பேச்சை கூட பொறுத்து கொள்ளாதவள் ஈவ்டீசிங் என்ற பெயரில் தனது ஆளை உள்ளே தூக்கி போட்டுவிட்டாள் என்ற கொதிப்பு ஹரிஹரனுக்கு இருந்தது. கூடுதலாக விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு ஊர் சுற்ற வந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருப்பாள் என்ற எண்ணமும் இருந்தது. ரூபினிக்கு ஒரு விஷயம் நன்றாக நினைவில் இருந்தது. பாண்டிச்சேரி ஹோட்டல் மேனேஜர் லாரன்ஸிடம் இங்கே நடந்ததை எம்டி கிட்ட சொன்னேன்னு வையே, நீ ஹோட்டலில் கால் வைக்க முடியாது என்று கூறினான். அத்தோடு விட்டுவிடாமல் எம்டியிடம் பெயரை சொல்லி மன்னிப்பு வேறு கேட்க வைத்தான். ஒருவேளை ஹரிஹரன் பெண்களிடம் தரக்குறைவாய் நடந்து கொள்வதை அனுமதிக்காதவனாய் இருக்கலாம் அல்லவா? அந்த நினைவில்தான் ரூபினி தன் தரப்பு நியாயங்களை அவனிடம் எடுத்து கூறினாள். மென்மையான குணம் கொண்ட பெண் ஊர் சுற்றி பார்க்க வந்த இடத்தில் அவனிடம் வேலை செய்த ஆளால் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டதை உணர்ந்து கொண்டான் ஹரிஹரன். ரூபினி நடந்த தவறுக்கு நியாயம் கேட்காமல் அவனை தண்டிக்க விரும்பாமல் இனி இது மாதிரியான தவறுகளை அவன் செய்யக்கூடாது என்பதற்காக புகார் கொடுத்ததாக கூறியது ஹரிஹரனின் மனதை கவர்ந்து விட்டது. ஹரிஹரன் சில குணங்களை கொண்டவன். அவனை நம்புறவங்களுக்கு அவன் கடவுள். தன்னிடம் உதவி கேட்டு ஒருவர் வந்துவிட்டால் தன் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டான். அதுவே ஒருவன் அவனை எதிர்த்து நின்றுவிட்டால் அவனை பூண்டோடு அழிக்கவும் செய்வான். இங்கே அவன் ஒன்றைத்தான் ரூபினியிடம் சொன்னான். என்மேல் நம்பிக்கை இருந்தால் புகாரை வாபஸ் பண்ணுங்கள் என்று. உடனே ரூபினி தன் புகாரை வாபஸ் பண்ணி எழுதி அவன் கையில் கொடுத்து விடவும் அவன் மனம் இதமாகிவிட்டது. அவனை பற்றி எதுவும் தெரியாத ஒரு பெண், அவளை அவமரியாதை செய்தவனை யார் சொல்லியும் கேட்காமல் உள்ளே தூக்கி போட்டவள் அவன் சொன்ன ஓர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கொடுத்த புகாரை திரும்ப பெற்றுக்கொள்கிறாள். எத்தனையோ வெற்றிகளை தினம் தினம் சந்திக்கும் அந்த பலவான் அந்த வெற்றிகளில் அடைந்த மனநிறைவை விட இன்று அதிக அளவில் மனம் நிறைந்து விட்டதாக உணர்ந்தான். ரூபினிக்கு அவன் காட்டிய கண்ணியமும் நிதானமும் ஆச்சரியத்தை அளித்தது. மற்றவர்கள் பயமுறுத்திய அளவிற்கு அவன் கொடியவன் அல்ல என்றே அவளுக்கு தோன்றியது.
அவன் நினைத்திருந்தால் அவளை போனில் மிரட்டியிருக்கலாம், அல்லது அவனுடைய உதவியாளர்களில் ஒருவரை அனுப்பி அவளிடம் பேச வைத்திருக்கலாம். அவ்வாறு செய்யாமல் நேரடியாய் அவளை சந்திக்க அவனே வந்ததுமல்லாமல் அவளிடம் மரியாதையாய் அவன் பேசிய விதமும், அவளின் மனக்குறையை கேட்டவுடன் தன் ஹோட்டல் மேனேஜரிடம் பேசிய அந்த உண்மையை அறிந்து கொண்டு தவறுக்கு தண்டனையை தான் கொடுப்பதாக உத்தரவாதம் அளித்ததும் அவளது மனதை தொட்டுவிட்டது. உடனடியாய் தன் புகாரை திரும்ப பெற்று கொண்டு விட்டாள். ரூபினியிடம் இருந்த பேப்பரை வாங்கி கொண்ட ஹரிஹரன் எழுந்து கொண்டான். ரூபினியும் எழுந்து நின்றாள். முதலாக ஒரு பெண்ணிடம் இயல்பாய் விடைபெற முடியாமல் தன் தொண்டையில் வார்த்தைகள் சிக்கிக்கொள்வதை உணர்ந்த ஹரிஹரன் ஒரு தலையசைவுடன் அவளிடமிருந்து விடை பெற்றான். புலியின் மனதில் புள்ளிமான் மேல் ஈர்ப்பு தோன்றிவிட்டது. நன்றி, வணக்கம். நாளை இதே நேரம் இந்த கதை தொடரும். தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க.